திருப்பூர் 15 வேலம்பாளையம் கிழக்கு தோட்டம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. அந்த வழியாக பைக்கில் வேகமாக செல்லும் இளைஞர்கள் ரேஸில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களாகவே அப்பகுதியில் வேகத்தடை அமைத்தனர். அதனை அப்புறப்படுத்த சொல்லி 20க்கும் மேற்பட்ட ஆசாமிகள் ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். வேகத்தடையை இடித்து அகற்றியுள்ளனர். எதிர்த்து பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் ஆபாசமாகவும் பேசியுள்ளனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் திரண்டு திருப்பூர் எஸ்பி ஆபீஸில் புகார் அளித்தனர். குடியிருப்பு பகுதியில் ரகளையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ரமேஸ்வரி, நாங்க 15 வேலம்பாளையம் திருப்பூர்ல இருந்து வரோம். பாட்டைப்ப நகர் அந்த கிழக்கு தோட்டத்துல இருந்து நாங்க வசிக்கிறோம். ஒரு 25 குடும்பங்களுக்கு மேல நாங்க அங்க இருக்கோம். அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வீட்டு பக்கத்துல ரொம்ப வேகமா போறாங்க வண்டியில. அது மண் ரோடு தான். குழந்தைங்க சரி சாயங்காலம் நேரத்துல அந்த மாதிரி விளையாடுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணோம், நாங்க சொல்லி பார்த்தோம். அவங்க ஸ்லோவா போற மாதிரி தெரியல. ஆனா என்ன பண்ணோம், சின்னதா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டோம். குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க அதை போட்டோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க போடக்கூடாது, இந்த ரோடு ஃபுல்லா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சண்டையில பேசுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 பேர் அடியாட்களை கூட்டிட்டு நீங்க போட்ட ஸ்பீட் பிரேக்கரை நாங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாங்க சொன்ன குழந்தைங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க இது போட்டிருக்கோம், நீங்க இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நாங்க போலீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி வெளியாட்கள்லாம் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பி செவ்வாய்க்கிழமை ஒரு 30 பேரோட வந்துட்டாங்க. 2-3 கடப்பாறை, மம்டி, அது இதுன்னு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு நாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ பெண்கள்லாம் தள்ளி விட்டு ரொம்ப இதுவா நடந்துக்கிட்டாங்க. பெண்கள் கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்.